ஹாய், வெல்கம் டு டைமண்ட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ராங்க். இன்றைக்கி நம்ம கொள்ளைக்காரங்களை பற்றி, அவங்ககிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ஏன் இந்த டாபிக் நான் எடுக்கிறேன்னா, சமீபத்தில் எங்கள் ஊரில் சம்பவம் நடந்துச்சு. எப்படின்னா, நிறைய இடங்களில் வீடுகள் கட்டுறாங்க, அழகாக கட்டுறாங்க, சூப்பராக மாளிகை மாதிரிலாம் கட்டுறாங்க, ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த சேஃப்டியை மறந்துடுறாங்க, பாதுகாப்பை. அதில் தான் சமீபத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் என்னென்னா, அந்த மாடி படிங்கிறது ஹாலில் வச்சுருப்பாங்களாட்டு. அந்த படி உள்ளே வழியாக என்ன ஆகும்னா, மேலே ரூம்களுக்கு போகும், அதுக்கப்புறம் அப்படியே மொட்டை மாடி போகும். அப்போ அந்த வீட்டுக்கு வாசல் எத்தனைன்னு பார்க்க போனோம்னா, பொதுவாக முன்னால் ஒரு வாசல், பின்னால் ஒரு வாசல், மாடியில் ஒரு வாசல். மாடியும் அது வாசல் தான், ஏன்னா அது வழியாக உள்ளே வந்தால் நேராக ஹாலுக்கே வந்துடலாம். இது மாதிரி கட்டுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த டோரை சும்மா சாத்திட்டு வந்துடுறாங்க, அதை சேஃப்டியாக லாக் பண்ணுறது கிடையாது. இதனால் என்ன சம்பவிக்குது, இப்போ சமீபத்தில் சம்பவிச்சதில் இந்த கொலை பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க, மேலே உள்ள டோரை இறக்கிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்து அவங்கள கத்தியை காட்டி, அருவா காட்டி, மிரட்டி, நகை பணம்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த டோர் வைக்கும் பொழுது உள்ளே ஒரு கிரில் கேட் வைக்கிறது நல்லது. நிறைய வீடுகள் அதை வச்சுருக்கிறாங்க சேஃப்டிக்கு. அப்படி அந்த கிரில் கேட்டு வைக்கும் பொழுது பூட்டு போடுறாங்கல்ல, அதுலேயும் ஒரு தவறு பண்ணுறாங்க. கிரில் கேட்டு வைக்கிறது நல்லது தான், ஏன்னா டே டைம் நம்ம திறந்து விட்டு கிரில் கேட் போட்டோன்னா காற்று வரும் போகும். அப்படி வைக்கும் பொழுது அந்த பூட்டுற இடம் இருக்குல்ல, அந்த பூட்டுற இடத்துல பின்பக்க தகடு கொடுத்துடணும். அதாவது நம்ம மொட்டை மாடி வழியாக அவனாவது உள்ளே வரணும்னு நினச்சாங்க, அந்த கிரில் கேட்டு மற்ற கதவு திறந்துருந்து கிரில் கேட்டு பூட்டி இருந்தாலும் அந்த பூட்டை அவனுக்கு தெரியக்கூடாது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது. முக்கியமாக அவன் கையை உள்ளே விடும் பொழுது அந்த பூட்டுக்கு எட்டவும் கூடாது. நம்ம சேஃப்டிக்கு தகுந்த மாதிரி அது வைக்கலாம். இது மாதிரி வைக்கிறது நல்லது. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் இந்த வெளியூருக்கு போகிறாங்கல்ல, இவங்களாம் அக்கம் பக்கத்தில் யார்ட்டையும் சொல்கிறதில்ல. காவல்துறையாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, எங்கே வெளியூர் போனீங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு. சிலருக்கு காவல்துறைக்கு ஏறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அங்கே போய் நம்ம போய் சொல்கிறதா அப்படின்னு. இது மாதிரி யார்கிட்ட அக்கம் பக்கத்தில் பழகிக்கணும். அதாவது எல்லாத்துலேயும் கிடையாது, அவங்களையும் பார்த்துக்கணும், எப்படியாப்பட்டவங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட பழகிட்டு ஊர் போகும்போது சொல்லிட்டு போனீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இல்லாதப்ப யாராவது உள்ளே வர்றாங்க போகிறாங்க, ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அவங்க கவனிப்பாங்க. இங்கே பக்கத்தில் சத்தம் கேட்குது, அவங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல, இன்றைக்கி வரமாட்டேன்னாங்களே அப்படின்னு யோசித்து வெளியே பார்ப்பாங்க. அதனால் அது ஒரு வகையில் நம்ம அந்த கொள்ளையிலேருந்து தப்பிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, கேமராக்கள் ஃபிட் பண்ணலாம். நிறைய வீடுகளில் கேமராக்கள் ஃபிட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒன்று பக்கம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தமா இருக்கும், பின்பக்கம் போனால் தெரிய மாட்டேங்குது. கேமராக்கள் ஃப்ரண்ட்டில் ஒன்று வச்சிங்கன்னா அந்த கேமரா பாதுகாப்புக்கு இன்னொரு கேமரா வேணும். இந்த கேமரா எவனா டேமேஜ் பண்ணாலும் இந்த கேமரா பிடிக்கணும், இந்த கேமராவை யாராவது டேமேஜ் பண்ணால் இந்த கேமரா பிடிக்கணும். அது மாதிரி டபுள் கேமரா வைக்கணும். பின்பக்கம் வாசலில் டபுள் கேமரா வைங்க. அது மாதிரி உள்ளே படி வச்சுக்கோங்க, மேலே உள்ள வாசலில் கேமரா வைங்க. இந்த கேமராலாம் எட்டாத மாதிரி ஹைட்டாக வைங்க. அது எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே வைக்கிறீங்களா, அதுவும் சேஃப்டியாக வைக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. கேமரா ஃபிட் பண்ணுறவன் சொல்கிறாங்க, அவனுக்கு தான் தெரியும். அதனால் எங்கே சேஃப்டி, அது ஒரு லாக்கர் மாதிரி வெளியே பார்த்தா டக்குன்னு தெரியக்கூடாது, அது மாதிரி சேஃப்டியான இடத்துல வைங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வீடுகள் இப்போ தனியாலாம் இருக்கிறாங்க. சில வீடுகள்லாம் பார்க்குறேன், சிலர்லாம் கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுக்காரங்க, கதவெல்லாம் திறந்துருக்கும், கூப்பிட்டாலும் ஆள் வெளியே வர மாட்டாங்க, அந்தளவுக்கு டோர் திறந்தே கிடக்கும். இதெல்லாம் சேஃப்டி. அதான் இன்றைக்கி நாளைக்கு நடக்கணும் கிடையாது, எப்போ வேணாலும் 5 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். நம்ம வீட்டில் எவையா இருக்க போகிறான், நம்ம வீட்டில் என்னையா இருக்குது, ஒரு டிவி எடுத்துகிட்டு போனாலும் போதும், 5000 10,000 கிடச்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள் போதும். இப்போ உள்ளே எட்டி பார்க்கணும், ஒரு ஃபோனை தூக்கி போட்டாலும் நமக்கு 5000 கிடச்சிடும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அது நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் திருடர்களுக்கு, இந்த கதவு திறந்து வைக்கிறதெல்லாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு விலை கூடின பொருள் இருக்குது பொது இடத்துல, சிலர் அதை எடுத்தாங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடவுளாக பார்த்து நம்ம கொடுக்குது பார் அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்குவாங்க. இது இவங்க திருட்டு தான். அந்த வாய்ப்பு கொடுத்துறோம், நம்ம மறதியாக வச்சுட்டு போகிறது அவனுக்கு வாய்ப்பாயிருது. அதனால் சில விஷயங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு வாய்ப்பாக அமையாமல் சேஃப்டியாக இருங்க. நமக்கு நடக்காதுன்னு நினைக்கக்கூடாது. கொலைலாம் அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, நமக்கு இங்கெங்கேயே நடக்க போகுது.
எல்லா இடமும் நடக்கலாம். 100ல் 5 பேர் கொலைகாரன் பொறுக்கி இருக்க தான் செய்கிறான். அதை தவிர்க்கவே முடியாது இல்லைன்னு. அதனால் நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. கதை உள்ளே பூட்டுங்க. ஆம்பளையாக இருந்தாலும் உள்ள வச்சு பூட்டிடுங்க. ஏன் இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இல்லாட்டா ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. எதா வேணாலும் செய்வாங்க. போதும், அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன மோதிரம் போதும், சின்ன செயின் போதும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம சேஃப்டியை நம்ம தான் பாதுகாக்கணும். அதனால் கொள்ளைக்காரனுக்கு இடம் கொடுக்காம, அவனுக்கு வழி கொடுக்காம இருங்க. அவனை உருவாக்குறதே நம்ம தான். அது மாதிரி தெரியாதவங்க கடைக்காரங்கிறவனெல்லாம் உள்ளே ஏற்றியெல்லாம் வியாபாரம் பார்க்காதீங்க. அதுவும் சேஃப்டி கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் இந்த விசேஷங்களுக்கு போகும்போது இந்த நகைகளை நிறைய போட்டுட்டு போகிறாங்க. இந்த திருடன் இருக்கான் பாருங்கள், கொள்ளைக்காரன் அவனுக்கு உருத்தம். என்னடா அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஆளு பார்த்தா சாதாரணமாக ஆளாக இருக்காங்களே அப்படின்னு என்ன ஆயிடும், வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுவான். இன்றைக்கி உங்களை பார்க்குறான்னா உடனே சம்பவம் நடக்க 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கடி உங்களை வாட்ச் பண்ணுவோம். எங்கே போகிறீங்க, எப்போ வரீங்க, நகையை கையில் வச்சுருக்கிறீங்களா, பேங்கில் போட்டு எடுக்கிறீங்களா அப்படிங்கிற வர எல்லாத்தையும் நோட் ஆடுவான். அதனால் அதில் ஒரு கவனமாக இருங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த வெளியெல்லாம் அந்த செயின் பறிப்பு நடக்குது. இதுக்கு பெண்கள் கவனமாக இருக்கணும். சிலலாம் அட்ரஸ் கேட்டு வந்தே பிடுங்குறாங்க. போகிற போக்கில் பிடுங்குறது இன்னொரு பக்கம். இந்த அட்ரஸ் கேட்டு வர்றாங்கன்னா அந்த பெண்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஏன்னா உண்மையாக அட்ரஸ் கேட்கணும், தள்ளி நின்று தான் கேட்பான். பக்கத்தில் வந்தாலும் கேட்க மாட்டான். ஒருத்தன் பைக்கில் வந்து இறங்குறான்னா உங்கள் பக்கத்தில் வந்தாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வீட்டு பக்கத்தில் வந்தால் உள்ளே போயிருங்க. ஏது பக்கத்தில் வர, அங்கேருந்து கேளு, தைரியமாக சொல்லுங்கள். பக்கத்தில் வர விடாதீங்க. வந்தான்னா டேஞ்சர் தான். தெரியாதவனாக இருந்தால், தெரிஞ்சவன் பிரச்சனை இல்லை. அதனால் அதில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொது இடங்களில் யாரையும் நம்பாதீங்க. எவனாவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தாலே அலர்ட் ஆயிருங்க. சாதாரணமாக ஃப்ரீயாக பேசாதீங்க. இவ்வளோதான். இதான் கொள்ளைக்காரனை உருவாக்காமல் இருக்கணும், அவனை வளர்க்காமல் இருக்கணும்னா நம்ம இது மாதிரி சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது. உண்மை தானே? பாய்.